ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்கிறேன்னா, நம்ம தோட்டத்தில் மஞ்சள் போடுற வேலை வந்து தீவிரமாக நடந்துகிட்ருக்குங்க. பார்த்திங்கன்னா வைகாசி, ஆனி, ஆடிங்கிற 3 மாதத்தில் வந்து மஞ்சள் சாகுபடி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக செய்கிறோங்க. இதுதான் நம்ம மஞ்சள் நடவு முறைக்கு வந்து முதல்ல வந்து பார் கட்டணுங்க. இந்த மாதிரி பார் வந்து ஆம்பளைகள் வந்து நேரமே கட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சளை வந்து பார் மேலே கொத்தி போடுறோங்க. மஞ்சள் கொத்தி போடலாம். மஞ்சள் வந்து ஒரு சில பேர் வச்சும் கட்டுவாங்க, இப்படி கொத்தியும் போடுவாங்க. இந்த முறையில் தான் நாங்கள் வந்து இந்த மஞ்சள் வந்து நடவு வந்து செஞ்சிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு 30 சென்ட் வந்து விதை மஞ்சளுக்காக இப்போ மஞ்சள் போட்டுட்ருக்குறோம். இந்த பட்டம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து நல்லா விளைச்சல் தருங்க. இந்த பட்டம் போட்டால் மட்டும்தான் வந்து மஞ்சளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக சாகுபடி செய்கிறது இந்த மஞ்சள் தாங்க. இந்த 10 வருஷமாக பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக விற்றுச்சு. இப்போ 2 வருஷமாக பரவாயில்லைங்க. மஞ்சள் வந்து 15,000 20,000 வரைக்கும் விற்கிதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சள் வந்து சாகுபடி செஞ்சு 9 மாதம் ஆகுங்க அறுவடைக்கு வர்றதுக்கு. 9 மாதம் ஆனப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அறுவடை செய்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க. அறுவடை செஞ்ச மஞ்சளை வந்து விதை மஞ்சளுக்கு வந்து பொறுக்கி வச்சுக்குவோங்க. விதை மஞ்சளுக்கு பொறுக்கணுதுவாக மீதி இருக்கிற மஞ்சளை வந்து ஸ்டீமர் விட்டு வேக வச்சுக்குவோங்க. வேக வச்ச மஞ்சளை வந்து 1 மாதம் நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா காஞ்சப்புறம் பார்த்திங்கன்னா பாலிஷ் போடுவோங்க. அது வந்து பாலிஷ் போட்ட அப்புறம் தான் மஞ்சள் வந்து தரமாக ரெடியாகும். அதுக்கப்புறம் தான் வந்து ஈரோடு மார்க்கெட் கொண்டுட்டு போய் விற்பனை செய்வோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் வந்து அதிகமாக மஞ்சள் சாகுபடி நடந்துகிட்ருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொத்தி போட்ட அப்புறம் மண்ணை திருப்பி வந்து மேலே வந்து சீவி போட்டுருவாங்க. களைஞ்சி போகிற பாறை வந்து மறுபடியும் சீவி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.